ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட்லேருந்து அவங்களோட மேஜர் ஓஎஸ் வெர்ஷனான விண்டோஸ் 11 வந்து அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த அப்டேட் வந்து எல்லா எலிஜிபிள் டிவைசஸ்க்கும் அரவுண்ட் த வேர்ல்டு வந்து ரோல் அவுட் ஆயிட்டு இருக்கு. நீங்களும் விண்டோஸ் டெஸ்க்டாப்போ இல்ல லேப்டாப்போ வச்சிருந்தீங்கன்னா உங்க அப்டேட் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 வந்து எல்லாத்துக்கும் ரோல் அவுட் ஆயிருந்தாலும் எலிஜிபிள் டிவைசஸ்ல மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11க்குன்னு சில சிஸ்டம் காம்பபிலிட்டி செக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த செக்ஸ் வந்து எல்லாருமே எலிஜிபிளா இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் 11 வந்து அப்டேட் வந்து இன்ஸ்டால் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 அப்டேட் வந்து நம்ம சிஸ்டம்க்கு எலிஜிபிளா, அதை எப்படி செக் பண்றது, அதே போல எப்படி விண்டோஸ் 11 அப்டேட் பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரீ செக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அந்த அப்டேட்ஸை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 11 வந்து உங்கள் டிவைஸ்க்கு ஆல்ரெடி வந்துருந்துச்சுன்னா இந்த இடத்துலையே விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். பட் எனக்கு வந்து அது காட்டல. பட் இருந்தாலும் நமக்கு இங்கே அப்டேட் காட்டாட்டியும் நம்ம வந்து விண்டோஸ் 11 அப்டேட் அசிஸ்டன்ட் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். நான் அது எப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் செக் பண்ணிட்டோம். எல்லாமே அப் டு டேட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து நமக்கு விண்டோஸ் 11 அப்டேட்டை பற்றி எதுவும் ப்ராம்ப்ட் வரல. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி காம்பபிலிட்டி விண்டோஸ் 11க்கு நம்ம சிஸ்டம் வந்து காம்பேட்டபிளாக இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து விண்டோஸ்லேருந்தே பிசி ஹெல்த் செக் ஆப்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் நம்ம பிசி விண்டோஸ் 11 அப்டேட்க்கு எலிஜிபிளா இல்லையான்னு அவங்களே சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அஃபிஷியல் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஹெல்த் செக் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம பிசி எலிஜிபிளா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இந்த விண்டோஸ் 11 வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த லிங்க்கில் போய்ட்டு செக் காம்பபிலிட்டின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து பிசி ஹெல்த் செக் ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்குக்கு நேவிகேட் பண்ணுவாங்க. இதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்தோட கான்ஃபிகு எல்லாமே அந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இதில் வந்து இன்ட்ரோடியூசிங் விண்டோஸ் 11 காம்பபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு செக் நவுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. செக் நவ் பட்டனை அமுத்துங்க. எனக்கு உடனே ஒரு ப்ராம்ப்ட் வந்துருச்சு. திஸ் பிசி மீன்ஸ் விண்டோஸ் 11 ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து என்னோட சிஸ்டம் வந்து விண்டோஸ் 11 அப்டேட்டுக்கு வந்து எலிஜிபிளாக தான் இருக்குது. எல்லாமே காம்பேட்டபிளாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டியது ரெண்டாவது செக். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து விண்டோஸ் அப்டேட் செக்ஷனில் வந்து விண்டோஸ் 11 அப்டேட்டுக்கான ப்ராம்ப்ட் காமிக்கல. ஸோ நம்ம இப்போ வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டண்ட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு முன்னாடியே அப்டேட் செக்ஷன்லேயே விண்டோஸ் 11க்கான அப்டேட் வந்து ப்ராம்ப்ட் பண்ணுச்சுன்னா நீங்கள் அங்கேருந்தே கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காட்டலை. அதனால் வந்து நான் இந்த இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பேஜ் போனீங்கன்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட்னு இருக்குது. ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன். இதை விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் டவுன்லோடிங்னு காட்டுது. ஸோ விண்டோஸ் 11ஓட ஃபைல் தான் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 100% கம்ப்ளீட் ஆனோடனே என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து டவுன்லோடிங் 92% வந்துருச்சு. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வெரிஃபைங் டவுன்லோடுன்னு போட்டிருக்கு. இந்த டவுன்லோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் உங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை பொறுத்தது. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட ஆகும். என்னோட நெட்வொர்க்குக்கு இந்த ஸ்பீடில் டவுன்லோட் ஆகிருக்கு. இப்போ வெரிஃபை ஆகிட்டு இருக்கு டவுன்லோட் பண்ண ஃபைல். இப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து இன்ஸ்டலேஷன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து நியர்பை ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு இன்ஸ்டலேஷன் முடியறதுக்கு. இப்போ ரீஸ்டார்ட் ப்ராம்ப்ட் வந்திருக்கு. நான் இப்போ ரீஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். இப்போ ரீபூட் ஆகிட்டு ஒர்க்கிங் ஆன் அப்டேட்ஸ்ன்ற ப்ராம்ப்ட் வந்து அப்டேட்ஸ் ஓடிட்டுருக்கு. இதுலேயும் 100% ரீச் ஆகணும். ப்ளீஸ் கீப் யுவர் கம்ப்யூட்டர் ஆன். ஸோ கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஆஃப் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து 100% முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்திருக்கு விண்டோஸ் 11ஓட ஸ்க்ரீன். நீங்கள் வந்து ஏற்கனவே விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால நான் சேம் விண்டோஸ் 10ல் யூஸ் பண்ண லாகினே தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு பூட்டுன்றனால அவங்களோட வெல்கம் மெசேஜ், அந்த வெல்கம் அனிமேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரம் லோட் ஆகும்.
நீங்கள் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த என்டையர் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பவர் ஆஃப் ஆகிடக்கூடாது உங்கள் லேப்டாப்போ பிசியோ. ஸோ அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் தேர். ஸோ விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பூட்டும் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஸ்டார்ட் அப் ஸ்க்ரீன். விண்டோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, விண்டோஸில் டாஸ்க் பார் ஐகான்ஸ்லாம் சென்ட்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் வந்து ஸ்டார்ட் மெனுவும் இந்த மாதிரி புது டிசைனில் வந்துருந்துச்சு. ஸோ அதுதான். ஸோ இப்போ விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. செட்டிங்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மெனூஸ் எல்லாமே. நானும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இனிமேல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ண சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் மெனூஸ்லாம் ஃபுல்லாக மாறி இருக்குது. அதே போல் இந்த கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோவோட கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டார்ட் மெனு சென்ட்ரைஸ் ஆகிருக்கு. ஸ்டார்ட் மெனுவோட லுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அபவுட் விண்டோஸில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் 11 ப்ரோ எடிஷன் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே வந்து விண்டோஸ் 10 ப்ரோ எடிஷன் வச்சுருந்தேன். ஸோ அப்படியே அப்கிரேட் பண்ணனால விண்டோஸ் 11 ப்ரோ வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டலேஷன் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னங்க விண்டோஸ் 11 எப்படி அப்டேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? உங்கள் வீட்டில் லேப்டாப்லேயோ சிஸ்டத்துலேயோ விண்டோஸ் 10 ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் அப்டேட் செக்ஷன் போய் செக் பண்ணி பாருங்கள். விண்டோஸ் 11 அப்டேட் ரோல் அவுட் ஆயிருந்தா நீங்கள் உடனே அப்டேட் பண்ணி செக் பண்ணலாம். நான் வீடியோவில் சொல்லி இந்த ஸ்டெப்ஸ் படி நீங்கள் காம்பபிலிட்டி செக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட்டுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். உங்களுக்கு விண்டோஸ் 11 அப்டேட் இன்ஸ்டால் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான கண்டென்ட் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். பாய்.